ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் பாட்டு கொண்டாடே HRK அண்ட் MG தம்பி கேமிங். இப்போ நான் பார்க்க போகிறேன்னா மைன்கிராஃப்ட் கேம் தான் பார்ட் 1 பார்க்க போகிறோம். இது மாதிரி ரெகுலர் போடுறேன். போன வாட்டி போட்டு வந்து காணாமல் போயிடுச்சு. ஓகே வியூவர்ஸ், போன வாட்டி MG தம்பி வந்திருந்தாங்க. இந்த வாட்டி MG தம்பி வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நான் பண்ண போகிறேன்னா நம்ம வந்துட்டாங்க வியூவர்ஸ். ஓகே, இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஜங்கிளில் ஃபார்ம் ஆகிருக்கோம். ஜங்கிள்னா ஒரு காடில் ஃபார்ம் ஆகிருக்கோம். ஃபாரஸ்ட் எஸ், அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சில உபயோகமான பொருள்லாம் கிடைக்கும். நானா பொருள்னா இப்போ பாண்டா பொருள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. ஓகே, உயிரினம். சில வருஷங்கள் கழித்து எம்ஜி தம்பி வந்து விட்டார். அதை போய் அடியா அந்த பாண்டாவை. நம்மள தூக்கி அடிக்கிறதுக்காது. ஓகே, நம்ம ஆடு போட தெரியாச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கட்டி எடுத்துக்கலாம். ஓகேவா, இது மாதிரி ரெகுலராக பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 அது மாதிரி போயின்னே இருக்கும். ஆனால் செம்ம ட்ரெஷர் கட்சி எனக்கு கடைசியாக பாருங்கள், கடுத்துன்னு பாருங்க. ஓகே, கிட்டத்தட்ட நிறைய வீடியோ கழிச்சு நம்ம HRK இப்போ தான் மைன்கிராஃப்ட் வீடியோ பார்ட் 1 போடுறாரு. பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5 நிறைய போவோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக ஆளில் வச்சுங்க சப்ஸ்கிரைப் பண்ண முடியும். அப்போ தான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே வாஸ், நம்ம வந்து அந்த மரத்தை கல்யாணம் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஜங்கிள் விட்டு ஃபஸ்ட்டு நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். இந்த ஜங்கிள்குள்ளே இருக்கிறதுனால நமக்கு வந்து உபயோகமான ஒரே பொருள் தர்பூசணி மட்டும்தான். தர்பூசணி இங்கே தான் கிடைக்கும் பாருங்க. சொல்லிதுக்குள்ளே தர்பூசணி இருக்கா, 2 தர்பூசணி எடுத்து போயிடலாம். ஒரு டஸ்பினில் வந்து 5 பீஸ் கிடைக்கும். போனால் 10 பீஸ் கிடைக்கும். ஒரு சில வாட்டி 10 பீஸ் கொடுப்பாங்க, ஒரு சில வாட்டி வேறு விதம். ஓகே, எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க யூஎஸ். 10 + 2 7 பீஸ் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு டஸ்பின் 7 பீஸ், ஒரு டஸ்பின் 5 பீஸ் நினைக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஜங்கிள் விட்டு நம்ம வெளியே போயிடலாம். ஓகே, HRK ஃபர்ஸ்ட் நீ வந்து ஆட வந்து அடிச்சிடலாம். ஓகே, அங்க பாரு பேர்ட்ஸ்னா இருக்கானே, பேர்ட்ஸ்னா புடியா ப்ளீஸ். ஓகே வாஸ், அந்த பேர்ட்ஸ் நம்மளால் பிடிக்க முடியாது. ஏன்னா நம்மகிட்ட வந்து சீட்ஸ் இல்லாமல் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு லெவலில் தான் இருக்கும். போகிற ஒரு 20 லெவல் கிட்ட 20 பார்ட் கிட்ட வந்தோடனே மறுபடியும் இந்த ஜங்கிளுக்கு ரிட்டர்ன் ஆகலாம். ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து வீடு பில்டு பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு நம்மளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பிடிச்சிக்கலாம். ஏன்னா நம்மளே இப்போ சின்னதெல்லாம் இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இந்த சீடு கூட்டு பார்ப்போம். அப்படி பழகிச்சுன்னா பிடிக்கலாம். ஓகே, இந்த சீட் சாப்பிட தர்பூசணி சீடு சாப்பிட மாட்டேருக்கு. அப்படியே நான் சீடு சாப்பிடுவோன்னா நம்ம வந்து கீழே கிராஸ் பார்த்தீங்களா, நம்ம கோழினா கொடுப்போம் பார்த்தீங்களா, அந்த சீட் மட்டும் தான் இது சாப்பிடும். அந்த அப்படி நினைக்கிறேன் நான். மேபி இருக்கலாம். ஓகே, நம்ம ஜங்கிளை தாண்டி இந்த சிங்கம் புலி வாழ்கிற ஃபாரஸ்ட். இந்த கேமில் சிங்கம் புலினா வாங்காது. நம்ம HRK போட்டிருப்போம். அது நானே தேடி போட்டால் அந்த கேம் கிடைக்கவே இல்லை, லாக்டவுன் பண்ணி போயிட்டாங்க. ஓகே, அந்த தர்பூசணி நான் கலெக்ட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட எனக்கு வந்து 37 தர்பூசணி இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம பையன் சேஞ்சின்னு போகலாம். அதுக்கப்புறம் ஓகே, நம்ம கடையை பார்ப்போம். சரி சரி, நம்ம போகிற வழியில் ஜாம்பிக்கின்னு குறுக்க வந்துட்டா பண்ணிட்டு நம்மளுக்கு பொண்ணு கட்டிடுவான ஜாம்பி. அது கூட பாலைவனம் வந்துட்டேன். என்னடா இது பாலைவனம், குட்டி பாலைவனமா, பீச் நினைக்கிறேன் இது. ஓகே விவாஸ், நம்ம வந்து குட்டி பாலைவனம், இது வந்து சேண்ட் இருக்கிற இடம் தான். அதில் நம்ம என்ன பண்ணலாம்னா, சாண்ட் இருக்கிற இடத்த தாண்டி நம்ம இந்த ஏரி, இந்த எல்லைக்கை தாண்டி அந்த அக்கறைக்கு போயிடலாம். அக்கறையில் வந்து நம்மளுக்கு வந்து இடம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம். ஏன்னா வில்லேஜ் மேபி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆமாம், அப்போ அக்கறைக்கு வந்தாச்சு. இந்த அக்கறையில் என்ன பண்ண போகிறோம், நம்ம பிரியாணி செஞ்சு சாப்பிட போகிறோமா. நான் சூப்பராக இந்த இடம் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஆமாம், ஏழ்ற பிரியாணி செய்ய போகிறோம். ஆனால் முன்னே வச்சு செய்ய போகிறோம். உன்னோட கறியை யூஸ் பண்ண போகிறேன். வாங்க நம்பர்களே, எல்லாரும் நம்ப போலாம். முயற்சி திருவினையாகும், முயல்ல சாதிக்க முடியும். நம்ம எங்க போறோம், வில்லேஜுக்கு. கிட்டத்தட்ட நம்ம வந்து ஓகே கிட்டத்தட்ட நம்ம வந்து கொஞ்ச நேரமாக பயணம் செஞ்சுன்னு இருக்கோம். கிட்டத்தட்ட 4 நிமிஷம் ஆயிடுச்சு இந்த வீடியோ ஆன் பண்ணி. ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து டெசர்ட்டில் வந்து டெசர்ட் டெம்பிள் தான் நான் மேபி லக்கு. ஓகே, டெசர்ட்டுக்குள்ளே காடு என்ட்ரி வைக்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரே இடத்துல இத்தனை இடம் சுற்றி இருக்கு பாருங்க. ஜங்கிள், லயன் ஒரு இடம், டெசர்ட், ஜங்கிள், அந்த டோரா பற்றி சொல்லுவாங்க போல, ஜங்கிள், லயன் ஒரு இடம், அது மாதிரி நான் தான் மாடி சொல்லுவேன். ஓகே, நம்ம இந்த சைடு போனால் இந்த சைடு போனால் டெசர்ட் தொண்டிங்கி போயினே இருக்கும். நம்ம இந்த சைடு போயிடலாமா இல்லை இந்த சைடு போகலாமான்னு ஒரு டவுட்டாக இருக்குது எனக்கு. எந்த சைடு போகலாம், நீ சொல்கிறேன். ஆமாம், இப்போ ஸ்வைங் தான் சொல்கிறது. சரி, நம்ம வந்து ஓகே வாசனா குக் பண்ணுறேன். அதுவும் தெரியுது பாரு, ஏதோ டெம்பிள் மாதிரி, ஏதோ வீடு. அந்த வீட்டுக்குள்ளே போ, நான் வீடு பார்க்கலாம். வீட்டில் டெக்ஸ்ட் கட்சிட்டா அவ்வளோ நல்லா இருக்கும். ஆமாம், அங்கே பிரியாணி செய்ய சூப்பராக இருக்கிற இடம். இவன் ஒட்ட சோறுன்னு
ஓகே பஸ் அது நம்ம அங்கே பார்த்துட்டு வந்து டெசர்ட் டெம்பிள். நம்மளுக்கு மிகப்பெரிய லக்கு என்னன்னா டெசர்ட் டெம்பிள் நம்ம பக்கத்துலேயே காய்ச்சிச்சு. எனக்கு டெசர்ட் டெம்பிள் காய்ச்சிருக்கும் பேசுதில்ல பக்கத்தில் என்ன எனக்கு கிடைக்க போகுது கொண்டு பாருங்களா. ஓகே டெசர்ட் டெம்பிள்லாம் நம்ம முன்னேறி போய் இருக்கோம். வாங்க நம்பர் இல்லை. ஆனால் டெசர்ட் டெம்பிள் போகிறோம். ஆனால் நம்ம பிக்காக்ஸ் வேணும். ஏன்னா நம்ம வந்து கீழே மைண்ட் பண்ணி தானே போகணும். பிக்காக்ஸ் வேணும். நாங்கள் எனக்கு டைமண்டு கோல்டு அந்த மாதிரி கச்சா எவ்வளோ நல்லாயிருக்கும். பேராசை பெருநஷ்டம். யாரு நாங்கள் பேராசைப்படுறோமா? நீ தாண்டி பேராசைப்படுற கேள்வி. ஓகே டெசர்ட் டெம்பிளுக்கு நம்ம உள்ளே போதில்லை. நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நம்ம இந்த மலை ஏறி டெசர்ட் டெம்பிள் பலஸ் ரோனல் போட்டல் ரோனல் போட்டல். என்னடா இது லக்குக்கு மேல லக்கு. வாவ் டேய் அங்க பாத்தியா? என்னது அங்க பாத்தியா? அங்க ஏதோ தெரிகிறது. என்னது தெரிகிறது? அங்க பாத்தியா? அங்க பாரு ஏதோ தெரிகிறது. ஓகே இந்த ஆடை நம்ம போட்டு தள்ளிட்டு இதில் இருக்க நம்ம மீட்ஸு அதோட உள்ளே நம்ம எடுத்துக்கணும் பெட்டு கிரியேட் பண்ணலாம். அந்த பெட்டு கிரியேட் பண்ணுறதுக்குள்ளே நம்ம வந்து ரோனல் போட்டை கட்டிச்சு. வாவ் ரோனல் பக்கத்தில் மட்டும் அல்ல மறுபடியும் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா பக்கத்தில் பாருங்க வில்லேஜ். நடா இது பக்கத்தில் எல்லாமே கிடைக்குது. வாவ் ஓகே எப்படி இந்த ஆட்டம் போடுறதா மூணாவது ஆள் போட்டு தலையாச்சு. நடா இது பக்கத்துல போதா பா சமடி பக்கத்துல போது எல்லாம் கிடைக்குது. பிக்காக்ஸ் அன்பிரேக்கிங் பிக்காஸா இது என்ன கிடைக்குது கழுதைக்கு போட்டு விடுற மாதிரி இருக்கு. சரி நம்மளுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டம் நினைக்கிறேன். போயிட்டு காலண்டல் பார்த்துட்டு என்ன நாளுன்னு. ஆமா இன்னைக்கு நீ ஈவல் நாள் வீடியோ தானே போட போறேன்னு சொல்லியிருந்தேன். ஆமாம் ஈவல் வீடியோ தான் போடலாம். ஆனால் மைன்கிராஃப்ட் இன்னைக்கு முடிச்சிடலாம் ஒரு பாட்டு. ஏன்னா ரெண்டுமே போடுறேன். எனக்கு வந்து இன்னைக்கு டைம் இருக்குது. ரெண்டுமே போடுறேன். காலைல நம்ம போட்டோம்னா சாயந்தரம் நம்ம இது ஈவல் போடலாம். ஓகேவா? ஓகே பக்கத்தில் எல்லாம் கச்சிருப்பேன். என்ன பண்ணலாம் பிக்காக்ஸ் எடுத்து போயிட்டு அங்கே கண்டினியூ பண்ணுறேன். இருங்க செம்மையா. ஓகே நம்ம கீழே வீண்டோம். ஓகே ஃபஸ்ட்டு நம்ம அந்த பக்கத்தில் இருக்க இது வச்சு விட்றோம். லைட்டாக தொட்டாக்கோ கீழே இருக்க டிஎன்டி வந்து நம்மளுக்கு வாக்கு வச்சிடும். ஓகே 2 டைமண்டை மட்டும் கலெக்ட் பண்ணிப்போம். அந்த சேனை விட்டுலாம். அதெல்லாம் ஜாம்பி கறி தான். ஓகே நிறைய கோல்டு கிட்டத்தட்ட 14 கோல்டு கிட்ட இருக்கும். நான் நம்புறேன் 7 கோல்டா 8 கோல்டு இருக்குது வாஸ் கரெக்டாக. நீங்கள் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் பிளாக் எதுக்கோ கலெக்ட் பண்ணி வச்சுருப்போம். ஏன்னா நம்ம மேலே போகிறதுக்கு யூஸ் ஆகும். சாண்டு நம்மளுக்கு மேலே போய் யூஸ் ஆகுனால நம்ம சாண்டு எடுத்து வச்சுக்கோ. ஒரு 14 சாண்டு கிட்ட எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து என்ன பண்ணோம் கீழே டமானு குச்சிட்டோம். நேரம் டமானு குடிக்க சொன்னது ஒரு பார்த்து ஒரு நல்ல இடமும் தோணுது. டமானு கால் வாங்கிக்கிறானுக்கு. ஓகே வீவர்ஸ் இப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா இங்கே இருக்க ட்ரெஷர்னா எடுத்துக்கிட்டு நம்ம மேலே போயிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு கண்ணு தெரியும். ஓகே வீவர்ஸ் எப்படியோ நம்ம வந்து தப்பிச்சாச்சு. ஐயோ அங்கே பாருங்க ஜாம்பீஸு. நைட் ஆயிடுச்சு நம்ம வரத்துக்குள்ளேயே. ஓகே உயிரே எப்படியாச்சும் தப்பிட்டு ஓடி வீடு. பேயெல்லாம் தப்பிச்சாச்சு. உயிரே ஓடியாச்சும் ஓடி வீடு அங்கே தப்பிச்சாச்சு. இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா என்னடா இது பின்னாடி வர மாதிரி இருக்கு. ஏதாவது ஐயோ குட்டி சாமி முடிகிறது. பாய் 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 பாய்.